ஜெய் சாயிராம். வாழ்வில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள்தான் இங்கு அதிகமாகவே இருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வெற்றிகரமாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ ஏன் முடியாமல் தவித்து கொண்டே இருக்கிறாய்? நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை தேடி தேடி கண்டுபிடித்து செய்து கொண்டிருக்கிறாயே. எப்பொழுதுதான் மனம் நிம்மதியாக இருக்கும்படி வாழப்போகிறாய்? என் அன்பு பிள்ளையே, மிகப்பெரிய அற்புத நிகழ்வு உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆம் என் குழந்தையே, இதை நம்பிக்கையோடு கேட்கிறாய்தானே? அந்த அற்புத நிகழ்வை அனுபவிக்கும் அந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. உன்னுடைய மனம் உடைந்து நிற்கும் பொழுதுதான் உனக்கே தெரிகிறது உனக்காக யாருமே இல்லை என்று. உன்னுடைய மனதை சிலர் உடைத்து பார்க்கும் பொழுதுதான் உனக்கு புரியவே செய்கிறது அவர்கள் உனக்கானவர்கள் இல்லை என்பதும். வாழ்வில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகிறதோ, அதிக சந்தோஷத்தை தருகிறதோ, அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்துவிடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனம் வேதனையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, போராட்டத்தில் மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மனம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது யாரிடமும் அதிகமாக பேசாதே. அப்படி நீ பேச ஆரம்பித்தால், உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் பகிர ஆரம்பித்தால், உனக்கு வேண்டியவர்களும் கூட வேண்டாதவர்களாக மாறிவிடுவார்கள். 1000 முறை சரியாக செய்திருந்தாலும் கூட ஒரே ஒரு தவறை வைத்தே ஒருவரை எடை போடுவதுதான் மனித குணத்தின் இயல்பு. உனக்கு பிடித்தவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது. ஆம், இல்லாதவற்றையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து ஆழமாகவே யோசனை செய்கிறாய். இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான். எப்போதாவது வந்து போவதுதான் இன்பம் என்பதை உணர வைத்து விடுகிறது சில தருணங்கள் வாழ்வில். ஆம் என் குழந்தையே, ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் மறக்க முடியாத வழிகளெல்லாம் உன்னால் வெறுக்கவே முடியாத ஒரு சிலரால் தான் கொடுக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே போதும், தேவையில்லாமல் கண்ணீர் சிந்த மாட்டாய். அலட்சியம் செய்தவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடவே தேடாதே. அந்த இடத்தில் அவமானத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. அந்த இடத்தில் அன்பை தேடுவதை விட அப்படியே விட்டு விடுவது மிக மிக சிறந்தது. நீ இனிமேல் தேவையே இல்லை என்பதை சொல்லாமல் உன்னுடைய செயலிலேயே காட்டு விடுகின்றனர் சில பேர். ஆம் குழந்தையே, அவர்களுடைய செயல்களிலேயே காட்டி விடுகிறனர் சில பேர். சமாதானம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் சிலர் கோபத்தில் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் கிடைப்பது என்னவோ ஏமாற்றம்தான் என் பிள்ளையே. புரிந்து கொள்ள முடியாதவர்களும் புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் மத்தியில்தான், இவர்களுக்கு இடையில்தான் சென்று கொண்டிருக்கிறது இங்கு பல பேருடைய வாழ்வு. தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு நீ எவ்வளவு தேவைப்படுகிறாய் என்பதை பொறுத்தே அமைகிறது. உன்னுடைய உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. உன்னுடைய தேவைகள் குறைய குறைய உனக்கான நேரங்களும் தேவைகளும் குறைந்து கொண்டே போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் பிள்ளையே. யாருக்கெல்லாம் உன் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே.
நன்மை செய்தவற்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்காதே. யாருக்குமே தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் எப்பொழுதுமே மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். எல்லோரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்தவே முடியாது என் பிள்ளையே. எப்பொழுதுமே அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டுமே வாழ நினைக்காதே. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மட்டுமே நீ வாழ நினைத்தால் உன்னுடைய வாழ்வை நீ வாழவே முடியாது. துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான் என் குழந்தையே. சிலருக்கு துன்பங்களை தணிப்பதும் தனிமைதான். சில நேரங்களில் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லையே, ஆனால் அதிகம் இருக்கிறது காரணங்கள் என்று ஏக்கத்தோடு பார்க்கிறாயா? இரக்க மனம் கூட இரும்பாகி போகிறது சிலர் நம்மிடம் சுயநலவாதிகளாக மாறும் பொழுது. ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தனிமை பிறக்கிறது. அதுவே அவர்கள் கெட்டவர்களாக பிரிந்தால் அங்கே நிம்மதி பிறக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் மனதில் இருக்கும் வேதனைகளை என்னிடம் கொட்டிவிடு. உன் மனபாரத்தையெல்லாம் என்னிடம் கொட்டிவிடு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள், அப்படியே அமைதியாக வைத்துக்கொள். அந்த இடத்தில் உனக்கு நிம்மதி பிறக்கும். இதுவரை பிரச்சனையோடும் சோதனைகளோடும் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளையே, இதை கேட்டுவிட பிறகு உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை உணர்கிறாய்தானே? நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா என்றென்றும் உன்னோடு இருக்கும் பொழுது எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் இங்கு நிரந்தரமில்லை. யாருமே உனக்கு நிரந்தரமானவர்களும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உனக்காக வாழ பழகு. உனக்காகவே வாழ பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ பழகு. வெற்றியை அவர் போல் நிலைநாட்ட வேண்டும் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லும் அளவிற்கு வெற்றியை தேடி தேடி உன்வசமே வைத்துக்கொள். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உனக்குத்தான் எப்பொழுதும் உன் அருகிலேயே அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. கவலைப்படாதே என் பிள்ளையே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? கடந்த காலத்தில் நீ தவறு செய்திருந்தால் அதை நினைவில் கொள்வது உன் வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராது. ஆனால் அதிலிருந்து நல்ல கற்றலை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள்.
இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவ கணக்குதான்
தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப் பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளலாம். கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். உன் மனதையும் ஆஸ்வாசப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றியடைய வைப்பேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன்.